அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गैश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. हिंदी साहित्य सदन मंच पर हम अनेक विषयों पर विचार विमर्श कर रहे हैं. अब व्याकरण के विषय पर हम वार्तालाप करेंगे और आज का शीर्षक है, आज का पाठ है और उसका नाम है धातु. इसको मूल क्रिया भी कहते हैं. இன்றைய பாடத்தலைப்பு வினை பகுதி. இதை அடிச்சொல் என்று சொல்வார்கள், verb root என்பார்கள் ஆங்கிலத்திலே, தமிழிலே தாத்து என்பார்கள், இந்தியிலே தாத்து என்பார்கள், தமிழிலே வினை பகுதி என்பார்கள். பகுதி ப்ளஸ் விகுதி தான் வினை சொல்லாகிறது. பகுதி ப்ளஸ் விகுதி வினை சொல்லாகிறது. இப்போ படி அது வினைப்பகுதி, எழுது வினைப்பகுதி, பேசு வினைப்பகுதி, கேள் வினைப்பகுதி. இப்போ சொல்லிட்டே போகலாம். நாம் என்ன செயல் செய்கிறோமோ எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுவே வினை சொல்லாகாது. இது வினை பகுதி. ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு தனித்தனி விகுதி சொற்கள் உண்டு. அந்த விகுதியை சேர்த்து கொண்டால் அவை அந்த காலத்துக்குரிய வினை சொல்லாக மாறிவிடும். உதாரணமாக சொல்லி பாருங்கள். படி நிகழ்காலத்துக்கு கிரேன் சேர்க்கணும், படிக்கிறேன். சரி. எழுது வினைப்பகுதி, கிரேன் எழுதுகிறேன். பேசு வினைப்பகுதி, கிரேன் பேசுகிறேன். பாடுகிறேன் பாடுகிறேன். இப்படி சொல்லிட்டே போகலாம். தூங்குகிறேன், நிறைய எல்லாமே கிரேன் 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 வரும். அதே போல் எதிர்காலத்துக்கு படி பேன் படிப்பேன் விகுதி, எழுது வேன் எழுதுவேன், பேசு வேன் பேசுவேன், கேட்பேன் கேட்பேன். இதெல்லாம் பேன் அல்லது வேன் என்று வரும் எதிர்காலத்தில். அதே இறந்த காலத்திலே படி தேன், எழுதி நேன், பேசி நேன், கேட்டேன், பார்த்தேன் இப்படி வரும். ஆக அந்த வினை பகுதியானது மாறாது, விகுதியானது மாறும். பொருள் பார்க்கின்ற பொழுது வினை பகுதியும் மாறும். இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் மேற்ப பகுதி விகுதி இரண்டையும் பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து அந்த உரிய விகுதியை சேர்த்து கொண்டால் நாம் காலத்தை மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக படிக்கிறேன் நிகழ்கால வாக்கியம். இதை எதிர்கால வாக்கியமாக மாற்றிவிடும் என்றால் அந்த கிரேன் எடுத்துகிட்டு பேன் சேர்த்துங்க, படிப்பேன் ஆகிடும். படிப்பேன் என்ற எதிர்கால வாக்கியத்தை இறந்த காலமாக மாற்றிவிடும் என்றால் அப்போது இந்த தேன் எடுத்துகிட்டு இந்த பேன் எடுத்துகிட்டு தேன் போடுங்க, படித்தேன். இப்படி நாம் விகுதியை மட்டும் மாற்றிக்கொண்டால் காலத்தை மாற்றி எழுதி கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப பகுதி எது விகுதி எது என்று நாம் பகுத்து அறிய தெரிந்து கொண்டால் நாம் சொந்தமாக நிறைய வாக்கியங்களை அமைக்கலாம். ஆகவே ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற பகுதி எது விகுதி எது என்று அறிந்து கொள்ள வேண்டும். வினைப்பகுதி அது பொதுவானது. நாம் என்ன செய்கிறோமோ அதான் வினை இல்லையா? ஆக அது பொதுவானது. விகுதியை மட்டும் நாம் தெரிந்து கொடுத்தால், என்ன விகுதி வரும் என்று தெரிந்து கொடுத்தால் நாம் அப்படியே பொருட்கள். ஆக ஒவ்வொரு காலத்துக்குரிய விகுதி என்ன என்பதை நான் ஒவ்வொரு பாடமாக உங்களுக்கு தனித்தனியாக தரவிருக்கிறேன். இன்றைக்கு நமது பாடமாக என்பது அடிச்சொல். ஏனென்றால் ஒரு வீடு என்றால் அதுக்கு அஸ்திவாரம் அஸ்திவாரம் வேண்டும். அந்த அடிக்கல் நன்றாக இருந்து தான் மேலே மாறி இருக்க முடியும். ஆக அந்த அடிக்கலை வைத்துக்கொண்டால் அப்படியே ஒன்றாக நாம் மேலே ஏற்றிக்கொண்டே போகலாம். அதுபோல் அடிச்சொலை நாம் தெரிந்து கொண்டால் அதை வைத்துக்கொண்டு நாம் காலங்களை மாற்றிக்கொண்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த விகுதி என்பது முக்கியமானது. அந்த விகுதியும் கூட மாறும். என்றால்
ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த வகை இருக்கும். நிகழ்காலம் என்றால் எத்தனை வகை இருக்கிறது? வர்த்தமான் கால் சொல்லுவாங்க. வர்த்தமான் கால் நிகழ்காலம் कितने भेद हैं? அதுபோல் भविष्यत काल एதிர்காலம் कितने भेद हैं? भूतकाल कितने भेद हैं? तो जितने भेद हैं उतने भेदों का अलग अलग क्या वाक्यांश है, वो विभेदित कर दो। प्रत्यय, उसको प्रत्यय कहते हैं हिंदी में। उसको जोड़ने से हमें वो वाक्य, वो क्रिया मिल जाएगी। நமக்கு அந்த ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப அந்த விகுதியை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால், அதை நாம் இணைத்து கொண்டால், நாம் தொடர்ச்சியாக வாக்கியங்களை அமைத்துக் கொள்ளலாம். நாம் எளிமையாக வாக்கியங்களை அமைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு காலத்துக்கும் உள்ள விகுதியை நான் தங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடமாக தங்களுக்கு தர இருக்கிறேன். நாளை நிகழ்காலமாக நிகழ்காலத்திலே நான் வந்தால் என்ன வரணும், நீ வந்தால் என்ன வரணும், அவன் வந்தால் என்ன வரணும், இவன் வந்தால் என்ன வரணும், நாங்கள் வந்தால் என்ன வரணும், நீங்கள் வந்தால் என்ன வரணும், ஆப் வந்தால் என்ன வரணும் விகுதி, அவர்கள் வந்தால் என்ன வரணும், இவர்கள் வந்தால் என்ன வரணும், मैं आएगा तो क्या आएगा, तुम आएगा तो क्या आएगा, वो आएगा तो क्या आएगा, ये आएगा तो क्या आएगा, हम आएंगे तो आएगा तो क्या आएगा, आप आएगा तो क्या आएगा, वे आएगा तो क्या आएगा, ये आएगा तो क्या आएगा। इस प्रकार हर वाक्य में हर क्रिया के वाक्यांश यानी धातु और प्रत्यय दोनों का अलग अलग करके हम पढ़ना और लिखना सीख लें तो हमारे लिए ये काल वाचक क्रियाएं बनाना, कालवाचक वाक्य बनाना बहुत आसान रहेगा। इसलिए आपसे प्रार्थना है कि आप पहले हमारा जो ये नियम है, हमारा जो ये मेथड है, इसका पालन करें और आसानी से आप इस हिंदी भाषा के व्याकरण का ज्ञान हासिल कर सकते हैं। ये सबसे ज़रूरी बात है। आशा है कि आप इस पर ज़रूर ध्यान देंगे। अगर आपकी समझ में ना आए तो दोबारा इस वीडियो को देखें या जो भी बात, कौन सी बात आपकी समझ में नहीं आई उसके बारे में हमें कमेंट्स करें या फ़ोन करें। मैं आपको इसका सुझाव दे दूँगा बिना किसी भाव के। निःशुल्क खुलासा विवरण आपको दे दूँगा, चिंता ना करें। क्योंकि ये स्तंभ जो है हिंदी साहित्य सदन, ये स्तंभ जो है दूसरों की सेवा के लिए, छात्रों की सेवा के लिए ही ये शुरू किया गया है। इसलिए आप इसका फ़ायदा उठावें और अपने दोस्तों को भी इसमें शामिल कर लें और ज़्यादा से ज़्यादा इस चैनल पर आप सब्सक्राइब करें, अपने दोस्तों को भी मिलावें, उनको भी ये शेयर करें ताकि वे भी इससे फ़ायदा उठा सकें। इसलिए आज आपने जान लिया कि धातु क्या है। धातु या मूल क्रिया कहते हैं हर क्रिया का जो धातु है और प्रत्यय है उसको अलग करके देख लें और पढ़ लें। इस प्रकार पढ़ने का अभ्यास करा लें तो आपके लिए किसी भी प्रकार के किसी भी काल की भाषा आसानी से आप वाक्य बना सकते हैं और बोल सकते हैं, बता सकते हैं। इसलिए आज ये जो धातु, मूल क्रिया और उसके लिए जो प्रत्यय, उसके बारे में हमने आज जानकारी प्राप्त कर ली है। कल से आपके लिए अलग अलग वाक्य, अलग अलग काल, वर्तमान काल, भविष्य काल, भूतकाल, वर्तमान काल कितने भेद हैं, हर भेद का धातु और प्रत्यय, और भविष्य काल हर भेद उस भेद का धातु और भविष्य और प्रत्यय, और भूतकाल क्वेश्चन से उसके लिए धातु और प्रत्यय, ये सभी बातें आपको एक एक करके
आसानी से आपको समझा दूँगा। कृपया सबके लिए प्रतीक्षा करें और बड़ी तमन्ना से, मन से और ध्यानपूर्वक अध्ययन करें। पढ़ना नहीं है, अध्ययन करें और इस वीडियो पर ध्यानपूर्वक विचार करें तो आपके लिए अति सुविधा होगी, क्योंकि व्याकरण बहुत आसान शब्द है, आसान विषय है। कुछ लोग कहते हैं कि व्याकरण बहुत मुश्किल है, बड़ी कठिनाई से उसको सीखनी पड़ती है। ऐसी बात नहीं है, व्याकरण बहुत आसान है। अलावा इसके हम भाषा पर अपना अधिकार जमा सकते हैं। इतना ही नहीं, हम शुद्ध भाषा बोल सकते हैं, शुद्ध हिंदी लिख सकते हैं। शुद्ध हिंदी लिखने के लिए और शुद्ध हिंदी बोलने के लिए, शुद्ध हिंदी में भाषण देने के लिए हमें व्याकरण ज्ञान की अत्यंत ज़रूरत है। इसीलिए व्याकरण पर ध्यान दें और हमारे इस वीडियो को लाइक करें और दोस्तों में भी शेयर करें और सब्सक्राइब करके देखें। यही मेरी आपसे प्रार्थना है। ठीक है, इंद्रिय चिंतन, आज का चिंतन। आज का चिंतन, मुसीबत के समय साथ देने वाला जो, मुसीबत के समय साथ देने वाला जो, இன்னல் வரும்போது நம் கூட இருப்பவர் எவர்? பயன் தலைப்பு. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, இளைஞருக்கு நீட்டி அளப்பது ஓர் கோல். இளைஞருக்கு நீட்டி அளப்பது ஓர் கோல். கேடினும் உண்டு ஓர் உறுதி, இளைஞருக்கு नीति अलपद वो कोल कुरण। यहाँ पर हमें जो मुसीबतें आती हैं उसके समय, उस समय हमारे साथ में रहना चाहिए, वही सच्चा साथी है। இன்னல் வருகின்ற பொழுது நமது கூட எவன் இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான நண்பன். இன்னல் வருகின்ற பொழுது எவன் நம்மோடு இருக்கின்றானோ, நமக்கு துணை செய்கின்றானோ அவன்தான் உண்மையான நண்பன் என்பது இந்த குறளுடைய கருத்து. இதே கருத்தை ரஹீம் அவர்கள் சொல்கிறார் இந்தியிலே. रहीमन विपदा तो भली, रहीमन विपदा तो भली, जो तोरे दिन हो हित अनहित या जगत में जाने परत है सब कोई. रहीमन विपदा तो भली, துன்பமே இன்னலே நீ மிகவும் நல்லவள், இன்னலே நீ மிகவும் நல்லவள் என்றால் ஜோ தோடே தின் ஹோய், தோடே தின் ஹோய், அந்த இன்னல் என்பது, துன்பம் என்பது, கஷ்டம் என்பது, இடுக்கண் என்பது நமக்கு ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் இருக்கும், தொடர்ந்து வராது. ரோட்டில் போயிட்டுருக்கோம், தொடர்ந்து மேடாக வராது, தொடர்ந்து பள்ளமாக வராது, மேடும் இருக்கும் பள்ளம் இருக்கும். ஆகவே துன்பம் என்பது தொடர்ந்து வராது. துன்பங்கள் தொடர்ந்து வரும்பொழுது சோர்வடையாமல் இருப்பவன் தான் மனிதன் என்பார். இது ஒரு சொல்லுண்டு விளக்க சொல்லுங்க தமிழிலே. ஆக துன்பம் என்பது தொடர்ந்து வராது. கண்டிப்பாக பதார்த்த பலி இவர் தோடே சேர்ந்து ஓய், அது கொஞ்ச காலம் தான் இருக்கணும். ஆனால் அந்த விபத்தானது, அந்த இன்னலானது நமக்கு நன்மையை தரும். என்ன நன்மை தரும்? हित अनहित या जगत में, इस जगत में, இந்த உலகத்திலே நமக்கு நன்மை செய்பவர் யார்? ஹித நன்மை, அஹித அன்ஹித தீமை. நமக்கு கூட இருந்து நமக்கு உதவுபவர் யார்? கூட இருந்து உதவாமல் பிரித்து போகிறவர் யார் என்றால், சில பேர் கையிலே பணம் இருந்தால் கூட வருவான், இல்லாவிட்டால் பிடிப்படுவான். கவியரசு பாடுவார், குளத்திலே தண்ணி இல்லை, உக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெட்ட பிள்ளை சொந்தம் இல்லைன்னு பாடுவார். அதுபோல் நமக்கு நன்மை வருகின்ற பொழுது, நம்மிடம் எல்லா வளங்களும் இருக்கின்ற பொழுது நம்ம நாடி எல்லாம் வருவார்கள். துன்பம் வருகின்ற பொழுது நம்ம விட்டு பிரிந்து போவார்கள். அப்போ
நம் கூடவே இருப்பவன் எவன்? நமக்கு கஷ்டம் வரும்போது பிரிந்து போகிறவர்கள் யார் என்பது நமக்கு எப்போ தெரிய வருகிறால் துன்பம் வரும்பொழுதுதான் தெரிய வரும், இன்னல் வரும்பொழுதுதான் தெரிய வரும். जब हमें मुसीबतें सताती हैं तभी हमें मालूम होगा कि कौन हमारा हितकर है, कौन हमारा अहितकर है, कौन हमारी मदद करने वाला है, कौन हमारा साथी है, कौन हमारा दुश्मन है। ये बात हमें मुसीबत में इसका हमें पता चल जाएगी। इसलिए रहीम कहते हैं, ये मुसीबत तू भली है, तू अच्छी है, तुम्हें आना चाहिए या जीवन में एक बार 2 बार आना चाहिए, तभी हम इस जगत में जो हमारे साथी हैं, जो हमारे बलमानस हैं, हमारे वेलविशर हैं, जो हमारे वेलविशर नहीं हैं, ये बात हम समझ पाएंगे। இந்த வரும்போது தான் நாம் உலகத்திலே நமக்கு உற்றார் யார், உறவினர் யார், நம் கூட இருப்பவர் யார், இல்லாதவர் யாருன்னா நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தை இங்கே ரஹீம் சொல்கிறார். இங்கே ரஹீமுடைய கருத்தும் மேலிருந்த வள்ளுவருடைய குரலும் இரண்டும் கருத்து ஒற்றுமைப்பதை பார்ப்போம். இப்படியாக நாம் சிறந்த உறவுகளாக, சிறந்த நண்பர்களாக, ஆபத்து வரும்போது உறவுகள் நண்பர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். அது வரைக்கும் विड़े तमिल आर सुंदरराजन। कल इसी प्रकार के नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन। धन्यवाद। पिनकोड तमिलनाडु। धन्यवाद, धन्यवाद, नंरी, नंरी। जय हिंद।